Wow, what a wonderful super Dalgona! Oh my god, Dalgona! Friends, welcome to our YouTube channel. நான் உங்க friend Solomon கருணாகரன். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஏகப்பட்ட காஃபி இருக்கு. அதுவும் நம்ம நாட்டுல கட்டன் காஃபி முதற்கொண்டு சவுத் இந்தியன் ஃபில்டர் காஃபி வரைக்கும் செம்ம காஃபிலாம் இருக்கு. இந்த காஃபினாலே நமக்கு எல்லாமே தெரியும். இந்த ஏதோ சன்ரைஸ் இல்லை ப்ரூ இல்லை காஃபி தூள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு அதில் கொஞ்சம் பாலை ஊற்றி குடிக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த கட்டன் காஃபின்றது பார்த்தீங்கன்னா பாலே ஊற்றாம வெறும் காஃபி தூளும் தண்ணியும் சேர்த்து அதில் நம்மளுக்கு தேவையான கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஏதாவது லைக் சுகர் இல்லை வெல்லம் இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஆட் பண்ணி, முக்கியமாக பார்த்தீங்கன்னா பனம் வெல்லம் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவாங்க, கருப்பட்டி இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணி தான் நம்ம குடிப்போம். இந்த காஃபியில் பால் ஆட் பண்ணுற சிஸ்டமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் நம்ம நாட்டுக்குள்ளே வந்த பிறகுலேருந்து தான் இந்த சிஸ்டமே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் இந்த பால் நம்ம நாட்டில் நிறைய உற்பத்தி ஆச்சு. ஆனால் இதை பார்த்து நம்ம ஃபுல்லாக இந்த மோர், தயிர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணெய் கடாயிறது, அப்புறம் வேறு ஏதாவது இந்த மாதிரி தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோமே. காஃபியில் பால் ஆட் பண்ணுற இந்த கான்செப்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்துச்சு. சரி, இப்போ அந்த கான்செப்ட் நம்ம விடுவோம். நம்ம நாட்டில் இப்போ என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, காஃபினாலே என்னென்ன செம்ம காஃபியாக இருந்தாலும் நம்ம இதெல்லாம் நிறைய ட்ரை பண்ணுறது கிடையாது. மெயினாக பார்த்தீங்கன்னா அது இந்த காஃபி நம்ம ஊர்லேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி வெளிநாட்டுக்கெல்லாம் போய் அப்படியே அமெரிக்காலாம் சுற்றி வேற ஒரு பிராண்ட் நியூ அதே இந்தியாவுக்குள்ளே வரட்டுமே, நாமெல்லாம் அதை விட்டே வைக்க மாட்டோம். அந்த காஃபியை வாங்குறது என்ன, அதை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுனா, ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனா சொல்லிட்டு வேற லெவலில் நம்ம கெத்து பண்ணிக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு அப்படி ஒரு ட்ரெண்டிங்கில் உள்ள காஃபி தான் பார்த்தீங்கன்னா டல்கோனா. வாட் இஸ் திஸ் டல்கோனா அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய ரெசிபிஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் பாலை காய்க்க போறீங்க, காய்ச்சி அதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை கோல்ட் மில்க் ஆக்க போறீங்க. அடுத்தது சர்க்கரையும் இந்த காஃபி பவுடரையும் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு அப்படியே ஒரு க்ரீமி டெக்ஸ்டர்ல வரும். அதை தூக்கி வந்து அப்படியே இந்த கோல்ட் மில்க் மேலே வச்சிங்கன்னா டல்கோனா ரெடி. சரி, இந்த டல்கோனா உண்மையிலே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு ஃபாரின் காஃபி தான். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது சவுத் கொரியாலேருந்து சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதோடைய வேர்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் வேர்ஷன் தான். எப்படின்னா பீட்டன் காஃபின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருந்திருக்கு. என்னன்னா ஜஸ்ட் இந்த காஃபியை நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பாலுடைய நுரையெல்லாம் எடுத்து அப்படியே மேலே வச்சு அப்படி கொடுப்பாங்க தெரியுமா, அதுதான் ஒரு பீட்டன் காஃபி. இந்த பீட்டன் காஃபி இன்னொரு வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த டல்கோனா. என்ன பீட்டன் காஃபியில் காஃபி கீழே இருந்துச்சு, மேலே பால் நுரை இருந்துச்சு. இதில் பால் கீழே இருக்க போது காஃபி அப்படியே திக்காக க்ரீம் ஆகிக்கிட்டு அது மேலே போகிறோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு மேக் திஸ் டல்கோனா. லெட் அஸ் கோ அண்ட் மேக் திஸ் டல்கோனா வித் திஸ் டல்கோனா. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டல்கோனாக்கு தேவையான அனைத்து ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது. யூ ஹேவ் அ வார்ம் வாட்டர், ஏன்னா அந்த வாட்டர்னால தான் எல்லாம் டிசால்வ் ஆகும். ரெண்டாவது காஃபி தூள் வி ஹேவ் இட். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம வேண்டிய அமௌண்ட் மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் இதை வந்து இந்த விஸ்கை கொண்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்பூனு இல்லை ஃபோர்க் இதில் கூட ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் டம்ளரில் தான் ட்ரை பண்ணுறாங்க. பட் நான் ஜஸ்ட் இந்த விசிலில் தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ லெட் அஸ் see நமக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் தேவையான ஐட்டம்ஸ் டக்குன்னு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். ஆல்ரைட், நம்ம ஃபர்ஸ்ட் காஃபி தூள் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு நான் போடுறேன். ஒரு 3.5 வரைக்கும் நான் போடுறேன். அதே மாதிரி சுகர் நீங்கள் ரொம்ப அப்படியே கரெக்டாக நான் இவ்வளோ தான் போடுவேன் அப்படிலாம் கிடையாது. அம்மா நம்ம எடுத்து போடுறதான் கணக்கு, புரியுதுங்களா? அப்புறம் தண்ணியும் அதே கணக்கு தான். ஸோ ரொம்ப தண்ணியாகிட வேண்டாம். அந்த 1 2 3 4 நான் எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி எனக்கு பழக்கம், ஊற்றிக்காச்சு. ரைட், இப்போ நம்ம விஸ்க் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், விஸ்க் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம விஸ்க் பண்ணும்போது இந்த விஸ்க்குக்கு பதில் நீங்கள் ஜஸ்ட் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஒரு எலக்ட்ரிக் அந்த இது இருந்தால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் இது எவ்வளோ நேரம், இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 to 20 minutes ஆகுன்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது அப்படியே ரொம்ப கரெக்டாக அளவு பார்த்துலாம் போடணும்னு அவையில் அப்படியே நீங்கள் அள்ளி போடுறது தான் உங்கள் கணக்கு தான். ஏன்னா ஜென்ரலாக பார்த்தா செஃப்ன்றனாலே இல்லை ஒரு குக்கு இல்லை சமையல்னாலே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நம்ம ஓன் ரெசிபி தான், நம்ம என்ன பண்ணுறோம் அதான் அங்கே கான்செப்டே. ஸோ எனக்கே தெரிஞ்சு இப்போ நீங்கள் நல்லா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாகுது. தொடர்ந்து நம்ம பார்ப்போம் என்ன ஆகுது, எவ்வளோ நேரம் நம்ம பீட் பண்ணுறோன்றதை. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னே இந்த டெக்ஸ்சரை விட கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நிறையா இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா இதை பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். கீழே கூட வச்சுக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. வாவ், சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு தான் வந்திருக்கு. பட் இன்னும் நல்லா பீட் பண்ணணும் பாருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எல்லோரும் இந்த ஸ்பூன்லலாம் பண்ணும்போது 10-15 நிமிஷம்ன்றாங்க. இது எனக்கு அவ்வளோ நேரம்லாம் ஆகலை. கொஞ்சம் எனக்கு நல்லாவே கொஞ்சம் ஈஸியாக தான் வருது. விஸ்குன்றதுனால கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது பாருங்கள். இன்னும் நல்லா திக்காகுது. ஸோ மொத்தமே நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே கூட, ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே கூட அடிச்சிருக்க மாட்டேன். ஸோ இன்னும் நல்லா நம்ம பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த கன்சிஸ்டன்சி போதும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம்.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம டல்கோனா வந்து ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெருதா உங்களுக்கு நல்லா ஒரு லைக் creamy structure. Okay, just cut it over. All right, we are in the final condition. அவ்வளோதான் போதும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் பாருங்க, அவ்வளோ இந்த இது நமக்கு போதும். டன். ஆல்ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துக்கிறோம். அதில் ஜஸ்ட் நமக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம ஐஸ் கியூப்ஸை போடுறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் நம்ம பால் ஊற்ற போகிறோம். ஆல்ரைட், ஸோ இங்கே எடுத்து வச்சுருக்க க்ரீமை எடுக்கிறேன். ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ட்ராப் இன்சைட். வா, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் தென் ஆன் திஸ் சைட், எனக்கு தெரிஞ்சு இதை ஃபுல்லாக நான் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஜஸ்ட் அ ட்ரை. எனக்கு தெரிஞ்சு இதை எல்லாருமா சேர்ந்து அழகாக சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஸோ வாவ், டன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 கூட நான் போட்டிருக்கலாம். இந்த சென்ஸ் 2-3 கப்பு கூட. பட் ஐம் ஜஸ்ட் மேக்கிங் 1 cup ஃபார் மை செல்ஃப். தட்ஸ் இட். வாவ், I think it's ready. All right, the Dalgona is ready. Just I have to taste it. இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஓகே, அப்படியே பிரிக்க நல்லா வெளில வருது. பரவாயில்ல. ஓகே, யூ ஆர் கோயிங் டு டேஸ்ட் இட் இன் ஹோம். கொஞ்சம் லைட்டாக கசக்குது, பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது அந்த ஸ்வீட்னால. ஸோ யூ ஆர் கோயிங் டு கோ அண்ட் ட்ரை இட். See you in the next video. All the best. Bye bye.